மூன்றாவது முறையாக நாளை பிரதமராக பதவியேற்கிறார் மோடி. அமைச்சரவை பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பாஜக தலைவர்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம். சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் சரிந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்களுடன் பதிலடி. நீட் தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழு அமைத்தது ஒன்றிய அரசு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு மாநிலங்களில் வலுப்பெறுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களில் பலத்த மழை. அருவிகளில் ஆர்ப்பருத்தி கொட்டும் நீரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காது என்று நினைக்க வேண்டாம் என்று மம்தா பானர்ஜி பேச்சு. பாஜகவை சேர்ந்த 5 எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரசுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல். மக்களவை தேர்தலில் 221 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி. எடப்பாடி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் மட்டுமே அதிமுகவுக்கு அதிக வாக்கு. டெல்லியில் வாடகை வீட்டை சொந்த வீடு என கூறி ராணுவ மேஜரிடம் 1 கோடி ரூபாய் மோசடி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் நாகராஜ் சாகர் காஷ்மீரில் கைது. உலகக்கோப்பையில் நெதர்லாந்திடம் 2 முறை சந்தித்த தோல்விக்கு பதிலடி கொடுக்குமா தென்னாப்பிரிக்கா? இரவு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகள் மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.